சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக பதவியேற்ற வைத்தியர் நலிந்த ஜாதிச சுவசிரிபாயவில் உள்ள சுகாதார அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றார். எனது குடும்பத்தின் ஸ்மார்ட் தெரிவு. கடந்த பொதுத் தேர்தலில் களுத்துறை மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வைத்திய பட்டதாரியாவார். நாடு மாற்றமடைந்துள்ளது. சகல ஊடக நிறுவனங்கள், ஊடக நிறுவன உரிமையாளர்கள், ஊடகவியலாளர்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். நவீன ஊடகங்களினால் ஊடக கலாச்சாரம் பெருமளவில் மாற்றமடைந்துள்ளது. ஊடகங்கள் முன்னோக்கி வந்துள்ளன. நாட்டில் இந்தளவு மாற்றம் ஏற்பட்டமைக்கான காரணம் நவீன ஊடகங்கள் மற்றும் ஏனைய ஊடகங்களினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மக்களின் மாற்றத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த ஊடக கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது ஊடகத்துறை அமைச்சு செயல்படுத்த வேண்டும். உலகத்துக்கு பொருந்தக்கூடிய ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் நம்பிக்கையை பாதுகாக்கும் புதிய ஊடக கலாச்சாரத்தை ஏற்படுத்துவோம். அதுதான் நாடு கோரும் மாற்றம். வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் துணிப்பொருளில் சகல அமைச்சுக்களையும் செயல்படுத்தும் போது அதனை கொண்டு செல்லும் பொறுப்பு ஊடக நிறுவனங்களுக்கு உள்ளது. மிகவும் சிறந்த முறையில் ஊடக நிறுவனங்களுடன் செயல்பட்டு தகவல் அறியும் முறையை முழுமையாக பாதுகாத்து செல்வதே எமது எதிர்பார்ப்பு. எவரும் அச்சமடைய தேவையில்லை. தகவல்களை வெளியிடும் போது மக்களின் உண்மையான நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படும் வகையில் செயல்படுமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். குறுகிய அரசியல் நோக்கமின்றி செயல்படுங்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால சுகுருபாயவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை வகுப்பு குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர் 2015ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலகத்தின் பணிப்பாளராகவும் செயற்பட்டார். தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயக்கவினால் அரசியல் தலையீடு அற்ற போலீஸ் சேவையை முன்னெடுப்பதற்கான அடிப்படை செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எங்கள் தரப்பில் நாம் முழுமையான சுயாதீனத்தன்மை போலீசாருக்கு வழங்கி அரசியல் தலையீடு இன்றி கடமைகளை முன்னெடுப்பதற்கான சுற்றுச்சூழலை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். திறமை, இயலுமை மற்றும் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கும் முறை தொடர்பில் சிந்திக்கின்றோம். சட்டத்தை மதிக்கும் ஒழுக்கமான போலீஸ் சேவை காணப்படல் வேண்டும். அவ்வாறன்றி சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. நிச்சயம் நாட்டில் பாரிய சமூக, அரசியல், பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தப்படல் வேண்டும். அதற்கு போலீசாரை தயார்படுத்தும் செயல்பாட்டை முன்னெடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பதவியேற்ற பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். செச்சிரிபாயவில் உள்ள அமைச்சில் அவர் கடமைகளை பொறுப்பேற்றார். புதிய அரசாங்கத்தின் நகர அபிவிருத்தி, வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக பதவியேற்ற கலாநிதி அனுர கருணாதிலக்க செச்சிரிபாயவில் உள்ள அமைச்சில் தனது கடமைகளை ஆரம்பித்தார். இந்நிலையில் அமைச்சர் KD லால்காந்த் தனது கடமைகளை பத்திரமுல்லையில் உள்ள கமநல சேவை மாளிகையில் உள்ள விவசாயத்துறை அமைச்சில் ஆரம்பித்தார். விவசாய, நீர்ப்பாசன, காணி, கால்நடைவள அமைச்சராக KD லால்காந்த் செயற்படுகின்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினரான அவர் 2004ஆம் ஆண்டு சிறிய மற்றும் கிராமிய தொழிற்துறை அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுவோம் என உறுதியளிக்கிறோம். விவசாயம், காணி, நீர்வளங்கள், கால்நடைவள உள்ளிட்ட துறைகளில் செயல்படுபவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் உள்ளன. தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டவன் என்ற அடிப்படையில் அரசு சேவையில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் எனக்கு புரிந்துணர்வு உள்ளது. இந்த நிறுவனங்களின் தொழிற்சங்கங்கள் உள்ளன. நிச்சயம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும். திருப்தியாக வேலை செய்யும் அரசு சேவை இருந்தால் சிறந்த பலனை நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்ட வசந்த் சமரசிங்க தனது அமைச்சுக்குரிய கடமைகளை இன்று ஆரம்பித்தார். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான சுனில் குமாரகமகே இன்று தனது அமைச்சுக்கான கடமைகளை ரெட் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சில் ஆரம்பித்தார். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் உறுப்பினரான அவர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் முன்னாள் பிரதி முகாமையாளராவார். புதிய அமைச்சின் சுற்றாடல் அமைச்சரான தம்மிக பட்டபதி சுற்றாடல் அமைச்சில் இன்று தமது கடமைகளை ஆரம்பித்தார். எரிசக்தி அமைச்சரான பொறியியலாளர் குமார ஜாய்குடி எரிசக்தி அமைச்சில் தனது கடமைகளை ஆரம்பித்தார். புதிய அரசாங்கத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சராக பதவியேற்ற ஹர்ஷன் நாணேக்காரு நீதி அமைச்சில் இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். அவர் இங்கிலாந்தின் ஷெஃபீல்ட் பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பட்டதாரியாவார். புத்த சாசன, மத விவகார, கலாசார அமைச்சரான ஹினிதும சுனில் செனவே தனது கடமைகளை இன்று ஆரம்பித்தார். புதிய அரசாங்கத்தின் காணி அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அமைச்சராக ஒபாலி பன்னிலையே இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார்.
வறுமை ஒழிப்புக்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் அதன்போது தெரிவித்தார். தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். பொருளாதார பட்டதாரியான அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினராவார். இந்நிலையில் மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சராக பதவியேற்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் இன்று தனது கடமைகளை மீன்பிடி துறை அமைச்சில் பொறுப்பேற்றார். தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினரான அவர் பாராளுமன்றத்தின் பிரதி செயற்குழு தலைவராக செயல்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம். எங்களுடைய அமைச்சரவையில் வடக்கில் இருக்கின்றாரா, தெற்கில் இருக்கின்றாரா, மேற்கில் இருக்கின்றாரா என்ற கதையே கிடையாது. அனைவருமே ஒரு குடும்பமாக இருந்து நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம். அதற்கு இனவாதம் தேவைப்படாது என்றே நாங்கள் கருத்து. சமூக ஊடகங்களில் சொல்லப்படுது, இதுவரை காலம் இருந்த அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதிகளால் இருந்துன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த இதில் மட்டும்தான் இல்லை, முஸ்லீம்கள் அதிகமாக வாக்களிச்சிக்காங்க. சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க? இந்த அமைச்சரவையில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்களா இல்லையா? இன்னும் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்கிறதுக்கு இருக்கிறாங்க, இன்னும் பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்கிறதுக்கு இருக்காங்க. அதன் பிறகே நாங்கள் அது சம்பந்தமான பூர்ணமான இதுகளை சொல்ல முடியும். இருந்த போதிலும் கூட நாங்கள் மீண்டும் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம். முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு நம்பி எங்களை வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் துரோகம் செய்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை தருகிறோம். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரட்ன டொரிண்டனில் உள்ள பொது நிர்வாக அமைச்சில் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார்.